இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 1:17. நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். கேதுரு மரத்தின் பயன்கள் வலிமையானது, உயரமானது, வாசனை உள்ளது, கரையான் பூச்சிகள் அதை அரிக்காது, நீண்ட காலம் பயன்படக்கூடியது, மருத்துவ குணம் நிறைந்தது. இப்படி இத்தனை அம்சங்களும் நிறைந்தது தான் கேதுரு மரம். இந்த மரத்தால் நம்ம வீடு கட்டும்போது நம்மளுடைய வீடு பாதுகாப்போடு உறுதியாக இருக்கும். இந்த வசனத்தில் தேவதாரு மரம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவதாரு மரம்னா தேவன்னா கடவுள், தாருன்னா மரம். இந்த கேதுரு மரத்தை போல தேவன் நமக்கு வலிமையானவரா, உயரமானவரா, வாசனை உள்ளவரா, எதிரிகளை அழிக்கிறவரா, எப்பயுமே அழியாதவரா, நல்ல மருத்துவரா, பாதுகாவலராக இருக்கார். அதனால தான் சாலமோன் தேவனை கேதுரு மரத்துக்கு ஒப்பிட்டு தேவதாருன்னு பாடுறான். இவ்வளோ அம்சங்கள் நிறைந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் சாலமோன் போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளோட அன்பை என்றைக்காவது வெளிப்படுத்துகிறோமா? இல்லையே. இனிமேலாவது நாமளும் சாலமோன் போல் அம்சங்கள் நிறைந்த தேவனை வர்ணிக்கவும், தேவன் மேலே வச்சுருக்க அன்பை, அந்த காதலை வெளிப்படுத்தணும். ஆமேன்.